மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவரா இருக்குது. கையை தட்டி கையை தட்டினா வேகமா 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 இப்ப புரிதான். இப்ப ஏன் உருட்டினாரு, ஏன் யாரு கொண்டு வந்தாரு, ஏன் புத்தக விடுறாங்க, இக்காலத்து பாடுதான் மகிமை வெளிப்படுவதுதான். அல்லேலூயா. ஐயா சொல்லு, இப்பதாங்க ரகசியமே புரிஞ்சிச்சு, இப்பதாங்க ரகசியமே புரிஞ்சிச்சு. இது வரைக்கும் உங்களுக்கு வந்த பிரச்சனை, இது வரைக்கும் வந்த போராட்டம், அதெல்லாம் மகிமை வெளிப்படுதானா, மகிமை வெளிப்படுதானா அப்படின்னா ஓகேங்க. தனியான மையப்படுத்துறாங்க. இக்காலத்து பாடுகள் எதுக்கு தெரியுமா? அவரோடு கூட பாடுபட்டு இல்லை, அவரோட கூட சுமந்தத்தை அனுபவிக்கணும்ல. ஐயா, பாடு இல்லாம, உபத்திரம் இல்லாம, நெருக்கம் இல்லாம ஆசீர்வாதம் கிடையாது. சில பேர் நினைச்சிருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாமே துருபதேசம். அல்லேலூயா. பண்ண வேண்டாம், நீ எதுவும் செய்ய வேண்டாம், ஆமா சரிதா, ஒன்றும் பண்ண வேண்டாம், நாங்கள் பார்த்துக்கிறோம், உங்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் பண்ணிக்கிறோம், ஒரு பிரச்சனையும் வராது, உங்களுக்கு உபத்திரமே வராது அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு உபதேசம். அல்லேலூயா. காலத்து பாடுகள் எதுனா பாடு இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லை. அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அது முந்தைய வசனம் கிறிஸ்துவோட கூட. ஆமாம், 17 வாசிமா, 17 வாசிமா. நாம் பிள்ளைகள். இப்ப நீங்க ஏசப்பா பிள்ளையா? சீக்கிரம் 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 சீக்கிரம். ஏசப்பா பிள்ளையா? ஏசப்பா பிள்ளையா? வாசிமா, நீ வாசிமா. நீ இயேசுவின் பிள்ளையானால் சுதந்திரம் தாமே. அப்படியா? ஓகே, கவனி, கை பிடிச்சு கேளுங்க. ஏசப்பா பிள்ளையா? ஏசப்பா சுத்தம் உனக்கு வேணுமா? ஏசப்பாவுடைய ஆசீர்வாதம் உனக்கு வேணுமா? அப்படின்னா அவர் பாடுபட்டாங்கல்ல, அந்த அளவுக்கு வேண்டாம், கொஞ்சமா பாடுபடாம ஆசீர்வாதம் வராது. கையை தட்டி மையப்படுத்த மாட்டோம். ஐயா, இது வரைக்கும் பாடுபட்ட, நீ பட்ட பாடுபட்ட கஷ்டம் எனக்கு என்னோட ஆண்டவர் பேசுறாரு. அல்லேலூயா. எல்லாம் தெரியும். அல்லேலூயா. இருக்கிறது 2 வருஷம், இருக்கிறது 3 வருஷம் சபை